வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 4th யூனிட்டில் தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இதில் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சைக்கோமெட்ரிக் சார்ட்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சைக்கோமெட்ரிக் சார்ட். இந்த சைக்கோமெட்ரிக் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகிறதா அறிவிச்சிருக்காங்க ஆனுவல் பிளானரில். என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான். நாட் ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுத முடியும். பட் நம்ம நடத்திட்டு இருக்கக்கூடியது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கான சிலபஸை தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3த்துக்கும் சேர்த்து தான் ஒரு பேப்பராக இருக்கும். ஸோ 2வது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவலில் இந்த எக்ஸாம்ஸை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க எழுத முடியும். ஸோ அடுத்து ஒன்று 5th இருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட், இதுவும் டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கல் பேஸ் பண்ணி விடப்பட்டிருக்க 3 எக்ஸாம்ஸுமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸால் எழுத முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போஸ்டிங்கை அடிச்சு தூக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 4 ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம் கிடச்சிடும். சென்சிபிள் ஹீட்டிங் பற்றி பேசுவாங்க, சென்சிபிள் கூலிங் பற்றி பேசுவாங்க, ஹியூமிடிஃபிகேஷன் பற்றி பேசுவாங்க. அந்த ஹியூமிடிஃபிகேஷனில் 2 இருக்குது, ஹீட்டிங் ப்ளஸ் ஹியூமிடிஃபிகேஷன், கூலிங் ப்ளஸ் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்ற 2 விதமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசக்கூடியது தான் இந்த சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ். இதில் கீ பாயிண்ட்ஸ் கைஸ், இந்த கீ பாயிண்ட்ஸை மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸில் ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக அடிங்க. ஸோ அடுத்து 4th இருக்கக்கூடிய டீஹியூமிடிஃபிகேஷன். ஸோ அதுவும் ஹீட்டிங் ப்ளஸ் ஹியூமிடிஃபிகேஷன், கூலிங் ப்ளஸ் ஹியூமிடிஃபிகேஷன்ற 2 கேட்டகரியில் வரக்கூடியது தான். ஸோ முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ ப்ரெஷர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதை டிபிடின்றது, இந்த டிபிடி அப்படின்றது டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த டபிள்யூபிடின்றது வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது நமக்கு பின்னாடி நமக்கு மேப் இருக்கும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மேப்லேருந்து நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் என்னென்ன வகையான ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. பார்த்துங்க, என்தால்பி இருக்குது, நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெட் பல்ப், டியூ பாயிண்ட் அண்ட் ஸ்டாச்சுரேஷன் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டாச்சுரேஷன் கர்வ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்குது, இங்கே ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்குது, இங்கே வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருக்குது. கீழே வந்து பார்த்தோன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது? அது ஒரு மாய்ஸ்சரஸ் சொல்ல, ஈரப்பதம், அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துங்க கைஸ், இதுதான் எக்ஸாம்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு விட்டுருவாங்க. என்னென்னு கேட்பாங்க? ஸ்டாச்சுரேஷன் கர்வ் இருக்குது, என்தால்பி இருக்குது, வெட் பல்ப் இருக்குது, டியூ பாயிண்ட் இருக்குது, ஸ்டாச்சுரேஷன் டெம்பரேச்சர் இருக்குது, வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருக்குது, ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதுதான் எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்பாங்க. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் பாயிண்ட்டு குறிங்களாக கேட்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மேப் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துட்டுமே இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அதாவது வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது வெட் பல்ப் டெம்பரேச்சர், அதாவது யூனிஃபார்ம் கூட தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, வெட் பல்ப் டெம்பரேச்சர் சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் எந்த யூனிஃபார்மில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா வெர்டிக்கல் யூனிஃபார்மில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து இந்த கிராஸில் இருக்குது பாருங்கள், இதுவும் யூனிஃபார்மாக தான் இருக்குது. தெரிஞ்சுங்களா? இதுமாரி கிராஸில் இருந்தாலும் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, மேலே 2 விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரும் வெட் பல்ப் டெம்பரேச்சர் மட்டும். ஓகே, இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரும் இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், அது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் கோடாக இருக்கும். மேலே சொல்லியிருப்பேன் பாருங்கள், நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இடத்துல கொஞ்சம் தெரிய புரியும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் மட்டும். ஓகே, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரும் வெட் பல்ப் டெம்பரேச்சரும் மட்டும்தான் உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் ஃபேஸஸில் இருக்கும். மற்ற எல்லாமே யூனிஃபார்ம் ஃபேஸஸில் தான் இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷனில் நமக்கு யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்ம் ஃபேஸஸ் வச்சு தான் நம்ம கொஸ்டினே கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்தால்பி, இந்த என்தால்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்தால்பி இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர், இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு நியர்பையாக இருக்குது, ஈக்குவல்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 2 விஷயம் தான் நான் மேலே சொன்னது தான். எந்த 2 மட்டும் நான் யூனிஃபார்ம் ஸ்பேசஸ்னு பார்த்துக்குங்க.
மற்ற எல்லாமே யூனிஃபார்ம் ஃபேஸஸ் தான், அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் ஒரு கொஸ்டின், நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த 2 கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆன் த சைக்கோமெட்ரிக் சார்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைன் சொல்கிறாங்களா, இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைன் இஸ் கோஇன்சிடென்ட் வித்ன்றாங்க. கோஇன்சிடென்ட் வித் அப்படின்னா, இந்த சைக்கோமெட்ரிக் விளக்கப்படத்தில் நிலையான ஈரக்குமிழ் வெப்பநிலை கோடுகள் எந்த நிலையான வெப்பக்கோடுகளோடு ஒத்துப்போகிறதுன்றாங்க. இப்போ தான் சொல்லிட்டு வந்த உங்களுக்கு என்தால்பி லைன் சொல்லியிருப்பேன். நல்லா பாருங்க, வெட் பல்ப் டெம்பரேச்சர் எதோடு ஒத்துப்போகுது அப்படின்னா, இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். நமக்கு கேட்டது வெட் பல்ப் டெம்பரேச்சர் இது இருக்குங்களா, அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் எந்த ஸ்பேசஸில் ஒத்துப்போகுது அப்படின்னா என்தால்பியோடு தான் ஒத்துப்போகுது. அப்போ இதை வச்சு தான் இப்படி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவான். ஸோ ஈஸி டாபிக், இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் சிலபஸ்லாம் கஷ்டம், அதை படிக்கவே முடியாது, அதை படித்து பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம்னு உங்கள் ஆழ் மனதில் போய் யாரும் நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்கடா. அது அப்படி கிடையாது. இருக்கிறதுலையே எல்லா டிபார்ட்டை கம்பேர் பண்ணும்போது சிவிலு, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சிலபஸை கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் சிலபஸ் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் டூஸ் த சைக்கோமெட்ரிக் சார்ட்ஸ் ப்ரிமிலரி ரெப்ரசன்ட் அப்படி சொல்கிறாங்க. அதாவது சைக்கோமெட்ரிக் விளக்கப்படம் முதன்மையாக எதை குறிக்கிறது அப்படின்னு தான் கேட்குறான். முதன்மையாக எதை குறிக்குது அப்படின்னா மாய்ஸ்சர்ஸ் தான் குறிக்குது, ஹியூமிடிட்டி தான் குறிக்குது, ஈரப்பதத்தை தான் குறிக்குது. இது பாருங்கள், மாய்ஸ்சர்ஸ், ஹியூமிடிட்டி. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் நம்ம எதைத்தான் கால்குலேட் பண்ண போகிறோம், ஹியூமிடிட்டி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த ஹியூமிடிட்டிஸ் தான். இது இருக்குங்களா, இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். வேறு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் நம்ம? ரெண்டு விதத்தில், நீங்கள் ரெண்டு விதத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. மாய்ஸ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம், ஹியூமிடிட்டினாலும் ஈரப்பதம், மாய்ஸ்சர்ஸ்னாலும் ஈரப்பதம் தான். இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த டாபிக் கம்ப்ளீட்டட். ஸோ நம்மளுடைய சேனல் கைஸ், ஓகேங்களா, நம்மளுடைய சேனல் இது இன்ஜினியரிங் குரு அப்படின்றது, என்னுடைய பேர் குருமூர்த்தி. ஸோ அதனால் ஷார்ட்டாக இன்ஜினியரிங் குருன்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளுடைய லைஃப் அண்ட் லவ் அண்ட் சோலை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்ரி டேஸ் வந்து நமக்கு வீடியோ போட்டுருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் போட போகிறோம். ஸோ நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் சிடிக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ டெக்னிக்கலுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாமே முற்றிலும் இலவசம், சிறந்த முறையில் உங்களுக்கான தரமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய இந்த மாயத்தில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. சிறப்பாக நம்ம தேர்ச்சி அடைஞ்சி நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்றது தான் இந்த சேனலோடைய ஒரு கோல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார். அடுத்த வீடியோக்காக உங்களுடன் நான்.